கோவை தடாகம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இருவர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவத்தில் இந்த யானையை பிடிப்பதற்காக கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நமது கோவை மாவட்ட செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். உங்கள் விவரம் ஞானசேகரன். வணக்கம் கோபால். கோவை புறநகர சுற்று வட்டார கிராம பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதை கட்டுப்படுத்த வனத்துறையினரும் குழுக்கள் அமைத்து ஊருக்குள் வராமல் விரட்டி வந்தனர். மீண்டும் மீண்டும் ஊருக்குள் விவசாய நிலங்களுக்குள் நுழையும் யானைகள் உணவு தேடி ஆக்ரோஷமாக சுற்றித் திரிகிறது. அதனை தடுக்கல் மற்றும் விவசாயிகள் தாக்கி உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெருநாயக்கம்பாளையம் பழைய ஊர் புதூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி வேலிமணி என்பவரை யானை தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் தடாகத்திலிருந்து துடிலூர் செல்லும் சாலையில் உள்ள தாலியூர் கிராமத்தில் நடைப்பயிற்சிக்கு சென்றிருந்த நடராஜன் என்பவரை அங்கு ஒற்றை காட்டு யானை சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்நிலையில் பொதுமக்கள் ஆக்ரோஷமாக சுற்றி வரும் அந்த ஒற்றை காட்டு யானை வேட்டையனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என்று வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு பொள்ளாச்சி டாப் கிளிப் கோழி கமுதி யானைகள் முகாமிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள முத்து என்ற கும்கி யானை தற்பொழுது பன்னிமடை பகுதியில் நிறுத்தி ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது. மேலும் வாழப்பகுதியிலிருந்து மற்றொரு கும்கி யானை இன்று வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர் வனத்துறையினர். மேலும் இந்த 2 யானைகளை கொண்டு அந்த ஒற்றை காட்டு யானை வேட்டையனை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதே பகுதியில் அந்த வேட்டையன் சுற்றி திரிந்து சேதத்தை ஏற்படுத்தினால் அதனை மடக்கி பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று வனத்துறையினர் கொண்டு சென்று விட திட்டமிட்டுள்ளனர். மேலும் இதற்காக வேண்டிய 6 குழுக்களை வனத்துறையினர் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். நேற்று இரவு தென்பட்ட யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். மேலும் தற்பொழுது முத்து என்ற கும்கி யானை காட்டு யானை வேட்டையனை கண்காணித்து விரட்ட தற்பொழுது உணவு கொடுத்து தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் இந்நிலையில் நேற்றிரவு சோமனூர் சுந்தரம் என்பவர் தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை சூறையாடி சென்றுள்ளது, சேதத்தை ஏற்படுத்தி சென்றுள்ளது என்ற தகவலும் வந்துள்ளது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.